விஷயத்துல எங்க அப்பா மத்த அப்பா மாதிரி இல்ல. எனக்கு கொஞ்சம் அது டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும். இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும். படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை. சர்ப்ரைஸ். ஆமா. என்ன மாதிரி இப்போ surprise நம்மளுக்கு பர்த்டே வருது அப்படின்னா சோ நம்மளுக்கே தெரியாம ஏதாச்சும் வாங்கி வச்சு சர்ப்ரைஸா கூட்டிட்டு போயோ இல்ல ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியோ சோ அந்த மாதிரி ரொம்ப ஆசை. வெளியில போயிட்டு ஏதாச்சும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொன்னா கரெக்டா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து உட்காருவோம். உட்கார்ந்த உடனே அவர் பட்டன் இருந்து போயிடுவார், நான் பட்டன் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். இது மாதிரி எப்பயுமே பண்ணுவாரு. இப்படி பண்ணாத அட்லீஸ்ட் நீ சாப்பிடனாலும் பரவாயில்ல, என் கூட உட்காந்துட்டு நான் சாப்பிடுறேன். எல்லாரும் சைடுல ஃபுல்லா நிறைய குரூப் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தனியா சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். இப்போ வரைக்குமே ஏதாவது வாங்கிட்டா அவர் பட்டன் எடுத்துட்டு போயிட்டார். ஏன் செஞ்சு போக மாட்டேன் சார், பக்கத்துல தான் நிற்பேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுல என்ன தயக்கம் அங்க உட்காந்துக்கன்னு கேக்குறேன். தயக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எனக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. அவரே எந்திரிச்சு போயிடுறாரு. அதுதான் சார் தெரியல. தெரியாது தெரியாது தெரியாது. இப்ப இன்னைக்கு வந்து சொல்றேன், இன்னைக்கு இங்கதான் நீ உட்காரணும் நான் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னா உட்காருவாரு. நாளைக்கு திருப்பி வெளியே போனா திருப்பி நவுந்து போயிடுவாரு. அப்ப மறந்து போயிடுவாரு. அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கையில பட்டாசுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே பட்டாசு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வந்து எப்படி இருக்கு குழந்தை அது கூட பார்க்காம அவர் போயிட்டாரு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? கொஞ்சம் வரது இருந்துச்சு சார், இருந்துச்சு அப்போ இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. இப்போ ஒருவேளை அவங்க இந்த பிள்ளை மனசுல இருந்தா கூட சொல்லிடுறேன். ஒருவேளை நான் ரெண்டாம் பொண்ணா பிறந்ததுனால அவருக்கு மேல ஒரு பிடித்தம் இல்லாதனால தான் கூட ஒட்ட மாட்டேங்கிறாரோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார், எனக்கு வந்து மகளாக பிறந்த மகனவர். அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுதான் சார் அந்த மகளாகிய பிறந்த மகன்ன்றாங்களே, ஏன் மகளாகிய பிறந்த மகள் சொல்லுங்களேன், மகன் தானே இது. இன்னும் நீங்க ரெண்டாவது மகளை ஏத்துக்கலையாங்கிறத அவங்க கேட்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆலி எங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் அப்படின்றதே எதுவுமே இருக்காது. எதுவா இருந்தாலும் அம்மாவை வச்சுதான், அம்மா தான் ஒரு மீடியேட்டர், அவங்கள வச்சுதான் நாங்க 2 பேருமே கான்வர்ஸ் பண்ணிப்போம். பேச வந்திருக்கேன். என்ன ஓகே தானே? ஓகே. ஒரு கால் அப்படின்னா கூட 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஃபோன் அடிப்பேன், டோல்கேட் ஆவே லைக் ஐயா 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 கிட்டே இருப்பாரு. இப்படி ஏமாச்சு பார்க்கும்போது இப்படி உருடன் ஆயிரும். எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுற நீங்க எங்கிட்ட ஏன் சிரிச்சு பேச மாட்டேங்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதாவது இந்த பொண்ணு மேல ஒரு பாசம் இருக்கு. இப்ப நீங்க அதுல இருந்து பாதி எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டீங்க. ஏன் அவ்வளவுதான் இருந்துச்சு அவங்கள்ட்ட? இல்லை, அது சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் நல்ல பாண்டிங்கில் இருந்துச்சு சார். அது வந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் புரியணும். சின்ன வயசுல குழந்தைக்கெல்லாம் இந்த பாண்டிங் ஆகுறதெல்லாம் தெரியாது. என்ன சொல்கிறீங்க? எதற்கு மகாராஜா? யாரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்களோட இந்த புள்ள பாண்டிங்கா இருக்கும். ரைட்டு தானே? அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதே விதத்தில் தான் கண்டிப்பேன், இவன் எதனா தப்பு பண்ணாலும் அதே விதத்தில் தான் கண்டிப்பேனே தவிர அவனுக்கு பார்ஷியாலிட்டி எதுவுமே அது மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன். ஈக்குவலா கண்டிக்கிறீங்களா? ஈக்குவலாக கண்டிக்கிறேன். கண்டிக்கிறதுல பாரபட்சம் காட்டாத நீங்க அரவணைக்கிறதுல மட்டும் ஏன் பாரபட்சம் காட்டுறீங்க? இப்ப நீங்க போட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? அடிச்சா ஓடி வருவான். பொம்பளை அப்படி வராது. பாப்பா சாரி பாப்பா தானே பாப்பா தான் சொல்லணும். சரிதானே? நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீ வரல, அதனால நான் வந்து விட்டுட்டேன். தெரியுது, நீ மூடு. நான் உட்காந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். சரி இல்லைன்னா இப்படி தலையாட்டுவாரு, இதோட முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேச நம்ம எதுவுமே பதிலே வரலையே. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். இல்ல சார், ஏதாச்சும் ஒரு சில வேர்ட்ஸ் நான் தப்பா ஏதாச்சும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன், அப்பாட்ட பேசுற வார்த்தை தவறிடுச்சுனா ஐயோ அது டக்குனு திட்டிடுவாரு சார். பயங்கரமான ஆளா இருப்பாரு. அம்மா நாக்கி டாடி தான் நின்று பட்டு నా ఇన్స్పిరేషన్ అన్ని డాడీ తామా. నాకు డాడీ నిండు పట్టినమా, నాకు పట్టింది ఫస్ట్ డాడీ తామా, తర్వాత దా నువ్వు అందరు. நம்ம பசங்க தானே. இப்போ என்ன மனுஷன்? ஊர் வந்து திருவண்ணாமலை. ஆனா திருவண்ணாமலை கோயில் கூட இது வரைக்கும் கூட்டிட்டு போனது கிடையாது. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அவங்களுக்கு என்ன தேவை நானே கூட கூட்டு போய் தான் வாங்கி கொடுப்பேன். நான் தேவை வாங்கி கொடுத்தல் இல்ல, அது இல்ல அவங்க சொல்றது. இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை நானே சொல்றேன் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். அப்ப சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவங்களுக்கு தனியா போகணும், தனியா வரணும், ஃப்ரெண்ட்ஸ் அலோட் பண்ண பர்மிஷன் கொடுக்கணும், தனியா போயிட்டு தனியா வரணும். நான் என்ன சொல்றேன், நீ போ உங்க அம்மா கூட கூட்டு போ, அவ்வளவுதான்.
என்ன சொல்கிறீர்கள்? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் சமைச்செல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்காக. வந்து தியேட்டர் போய் ஜாலியா படம் பார்க்கணும், இல்ல ஃபுட் ஸ்ட்ரீட் போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஆசை இருக்கும். ஆனா தியேட்டர் நீங்க போய் சாப்பிடணும்னா இல்ல அப்பாவோட போய்? அப்பாவோட போய். சரி, சினிமா கூட வேணாம் சார். இப்போ குக் வித் கோமாளி ஷோ போடுறாங்க, செம ஜாலியா இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு வேணாம். அது விஜய் டிவியில் அந்த காமெடி இது அது என்னன்னே எனக்கு புரியாது. சார் அப்பா வந்து என்னது ஒரு டச் பண்ணியே பேச மாட்டேங்கிறாங்க. என் அப்பா வந்து என்கிட்ட நின்று ஒரு போட்டோ வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. லைட்டா வந்து ஒரு தோல் இப்படி பட்டாவே வந்து அவர் அப்படியே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து போய் நிக்கிறாரு. என்ன பழக்கம் அது? ஆனா எல்லாருமே அப்படியே தோல்ல வந்து கை போட்டுக்கிட்டு அப்படிலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு ஏக்கமா இருக்கும் சார். யாரெல்லாம் அப்பா கூட போட்டோ எடுத்தது இல்ல? சங்கீதம் கேட்டதில்லை, போல என்ற இலக்கணக்க